இஸ்ரேல் மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 7 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானில் உள்ள அணு உலை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் மருத்துவமனை கட்டடம் பெரும் சேதமடைந்துள்ளது. தாக்குதலால் மருத்துவமனையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் அலறியடித்து ஓடினர். இந்த தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து இரு நாடுகளும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா ராணுவ தாக்குதல் நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்து 2 வாரங்களுக்குள் அதிபர் டிரம்ப் முடிவெடுப்பார் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான கணிசமான வாய்ப்பு அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் ராஜதந்திர தீர்வை எட்ட விரும்பினாலும் அந்நாட்டு அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதுதான் அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர்க்களத்திற்கு அமெரிக்கா வந்திருப்பது இஸ்ரேலின் இயலாமையை காட்டுகிறது என்றும் இஸ்ரேல் பலவீனமடைந்து விட்டதால் அமெரிக்காவிடம் உதவி கேட்டுள்ளதாக ஈரான் தலைவர் கமேனி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஈரான் மீது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இரு அதிபர்களும் கண்டனம் தெரிவித்தனர். ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்காவின் ராணுவ தலையீட்டிற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீன அதிபர் வலியுறுத்தியுள்ளார்.